சங்குன்னு போட்டிருக்க இடத்துலலாம் வந்து யானை சிம்பிளை தான் நான் பார்க்குறேன். ரொட்டி, அப்புறம் வந்து ரொட்டி வித் எக்கு, ரொட்டி வித் மேங்கோ, இது போர்க்கு. ஸோ கிரில்டு போர்க்கு நெக்கு, போர்க்கோட நெக்கு அப்படியே வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. லேடிஸ் செக்ஷன் எல்லாமே வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஃபேஷன் ஜுவல்லரிஸ், நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு எல்லாமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. மாம்பழத்துலேயே வந்து ஸ்டிக்கி ரைஸ், வெரைட்டியான ஸ்டிக்கி ரைஸ் வச்சுருக்காங்க. கொக்கடையில் அப்படியே அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க. அதை க்ரில் பண்ணி அப்படியே வந்து வேக விட்ருக்காங்க. வாட்டர் ரூமில் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரியே ஒரு அமைப்பில் வந்து இதை கட்டி வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களை, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஐகான் சியாம் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சீ ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த பகுதிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஐகான் சியாம் மாலுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சீ ஃபுட் செக்ஷன் சொல்லிட்டு தனியாகவே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஃபுட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் அப்படியே வந்து கவர் பண்ணுறேன் என்னெல்லாம் ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் தாய்லாந்து வந்தாலே உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து உங்களுக்கு குறைவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து இந்த தாய்லாந்தில் கிடைக்கும். ஸோ இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. விதவிதமான ஃபுட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சீ ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்குது. ஸோ எப்படி அழகாக வச்சுருக்காங்க, ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், நான் அதுக்குள்ளே தான் போகிறேன். அதுக்குள்ளே போகும்போதே வந்து இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த தாய்லாந்தோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்தாச்சு. இது ஒரு இட்டாலியன் ஸ்ட்ரீட் இருக்குது. சதர்ன் ரீஜியன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது அந்த ஐகான் சியாம் மாலுக்குள்ளே வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த சியாம் மாலோட அந்த மேப்பு. ஸோ இதுக்குள்ளே என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மேப்பில் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ரொட்டி, அப்புறம் வந்து ரொட்டி வித் எக்கு, ரொட்டி வித் மேங்கோ எல்லாமே இருக்குது. இது போர்க்கு. ஸோ கிரில்டு போர்க்கு நெக்கு, போர்க்கோட நெக்கு அப்படியே வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே பனானா இருக்குது, வாட்டர்மெலான் இருக்குது. லேடிஸ் செக்ஷன் எல்லாமே வந்து ஜுவல்லரி ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது ஃபேஷன் ஜுவல்லரிஸ். சங் மினரல், சங்னா வந்து தாய் நேம் நினைக்கிறேன். சங்னா ஆக்சுவலாக வந்து யானையான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா சங்குன்னு போட்டிருக்க இடத்துலலாம் வந்து யானை சிம்பிளை தான் நான் பார்க்குறேன். ஸோ தாய்லாந்துலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சங்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோத்துக்கு ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபுட்ஸ் தான். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு எல்லாமே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. சரிங்களா, அவங்க வந்து நூடுல்ஸ் வந்து அவங்களே மேக் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மக்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐகான் சியாமில் வந்து இவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்ததுக்கு நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், பார்க்க வந்து கண்ணுகளுக்கு அவ்வளோத்துக்கு விருந்து. அதாவது அவ்வளோ நீங்கள் வந்து பார்க்க முடியும், அவ்வளோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இங்கே ஐகான் சியாமில். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கோகோனட் வாட்டர். இந்த தாய்லாந்து வந்தாலே உங்களுக்கு வந்து கோகோனட் வந்து ரொம்ப ஃபேமஸ். டேஸ்ட் ஆஃப் தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு அந்த சைட்லேயும் ஒரு ஷாப் எல்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி பாருங்க எவ்வளோ ஃபுட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த போர்க்கு இதெல்லாம் ஷ்ரிம்ப் எல்லாம் அப்படி அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து முதலையை பார்க்க முடியும். முதலை இங்கே வச்சுருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ ஐகான் சியாம் மாலில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ மாம்பழங்களெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், மாம்பழத்தை அப்படியே வச்சு மாம்பழத்துலேயே வந்து ஸ்டிக்கி ரைஸ், வெரைட்டியான ஸ்டிக்கி ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், இந்த முதல்ல எங்கே போனாலும் இந்த crocodile மட்டும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த crocodile இருக்குது. crocodile அப்படியே பொரிச்சு வச்சுருக்காங்க. crocodile அப்படியே அழகாக பொரிச்சு வச்சுருக்காங்க. அதை க்ரில் பண்ணி அப்படியே வந்து வேக விட்ருக்காங்க. எவ்வளோ மக்கள் வந்து இந்த ஐகான் சியாமுக்குள்ளே இருக்காங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் உள்ளே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வாட்டர் ரூமில் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரியே ஒரு அமைப்பில் வந்து இதை கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாலுக்குள்ளே பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, சோக் சியாம் சீ ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. அவ்வளோ பக்காவாக வந்து அழகாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாலுக்குள்ளே. இவ்வளோ பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட்டு. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபுட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. மக்கள் எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வந்து அப்படியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க, யானை எல்லாம் வச்சுருக்காங்க. துரியன் ஃபுட்டும் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ துரியன் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 250 பாத், 100 கிராம் வந்து 250 பாத்.
எக்ஸ்பென்சிவ் தான். நிறைய மக்கள் வந்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க இங்கே. அங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முழு பன்னியை வந்து அப்படியே வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. பிலிப்பைன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா வந்து லெச்சன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபுல் பன்னி அப்படியே வந்து பொரிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே பாரு, நிறைய மக்கள் வந்து இந்த ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஃபுட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இந்த ஐகான் சியாம் மால்குள்ளே இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்குட்டெல்லாம் அப்படியே பொரிச்சு வச்சுருக்காங்க. இது ஏதோ சூப்புன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளோ ஃபுட் ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. டம்ப்ளிங்கு இது வந்து ஆல் ஹலால்னு போட்டிருக்காங்க. எல்லாம் சீ ஃபுட் ஆப்ஷன் தான். பாருங்க, ரொம்ப பெரிய ஃபுட் கோர்ட் உள்ளே வந்து இந்த மால்குள்ளே இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்கள், பெஸ்ட்டு செல்லர்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இது ஸ்வீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு ரெக்கமெண்டட் மெனுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து 70 பாத்துன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய மால் பாருங்க. பாருங்க, உள்ளே வந்து இவ்வளோ ஃபுட் இருக்குது. நான் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மால்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் போகிற இடமெல்லாம் வந்து அவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து டீன்னு நினைக்கிறேன். ஹனி க்ரீன் டீ, ஃப்ரெஷ் மில்க்கு, கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. இது சைனீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த இதில் வந்து நிறைய இந்த டீ வகைகள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தெரியுங்களா? ஸோ 80 பாத் எல்லாமே வந்து இது ரொம்ப பெரிய மால். நீங்கள் வந்து சுற்றி நிறைய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இடங்கள் உள்ளே இருக்குது. கிறிஸ்பி சீ ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் பேரடைஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. சரிதா? எப்படி இருக்குது பாருங்கள், டியர் டமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டும் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன மார்க்கெட் இருக்குது. இந்த சொவினியர் பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நிறைய பொருட்கள் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு செக்ஷன் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பக்காவாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ஆஃப் தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த டேஸ்ட் ஆஃப் தாய்லாண்டு பாருங்கள். ஸோ இது அந்த டேஸ்ட் ஆஃப் தாய்லாண்டு. ஸோ இந்த டேஸ்ட் ஆஃப் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். துரியன் தான் இருக்குது. ஸோ துரியனை வந்து கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் பிடிக்காது அந்த ஸ்மெல்லு. நான் துரியன் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் நான் இது வரைக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. ஏன்னா அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த துரியனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நிறைய மக்களுக்கு வந்து துரியன் பிடிக்கும். ஸோ துரியன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் உங்களுக்கு வந்து துரியன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டாவோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த டாவோவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து துரியன் வந்து அங்கே வந்து விளைவிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. சிங்கப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து துரியன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து தாய்லாந்துலேயும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நான் பார்க்க இடத்துலலாம் வந்து துரியன் இருக்குது, பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதாவது 100 கிராம் 100 பாத் அந்த ரேஞ்சிலலாம் போட்டிருக்கு. தாய்லாந்தோட மேங்கோ. ஸோ இது வந்து 1 kg வந்து 299 பாத் போட்டிருக்காங்க. இந்த தாய்லாந்தோட முக்கியமான டேஸ்டியான ஃபுட் எல்லாமே வந்து இந்த ஒரு ஷோரூம்குள்ளே தெரியுதுங்களா. மக்கள் எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இது போர்க் மீட்டு. போர்க்கோட எல்லா பார்ட்டும் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து தனித்தனி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. எல்லா மீட்டும் அந்த பன்னிக்கறி தான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே போர்க்கு நிறைய மக்கள் வந்து இங்கே விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து எங்கே போனாலும் வந்து இந்த போர்க்கை நீங்கள் பார்க்க முடியும். இந்த துரியனை வந்து ட்ரை பண்ணி இங்கே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து பெரிய உள்ள ஒரு ஸ்டோர் இருக்குது. ஸோ உள்ள இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோர் உள்ளே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தாய்லாந்தோட டேஸ்டியான பொருட்கள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நான் போயிருக்கும்போது வந்து அந்த ஒரு ஷோ மாதிரி போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், பொம்மைகள் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நிறைய மக்கள் வந்து இதுக்கு வந்து அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ உள்ளே வந்ததுமே ஒரு கிஃப்ட் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஆல்கைன் மினரல் வாட்டர் pH 8.5 பண்ணிட்டு. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதெல்லாம் தர்றாங்க ஏதோ மக்களுக்கு.
அந்த அவங்களோட டீ தாய் டீன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. நிறைய மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு ஆல்கலைன் வாட்டர் ஒன்று தந்திருக்காங்க, தெரியுதுங்களா? ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. தாய்லாந்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. செயின்லாம் வச்சுருக்காங்க, கோல்டு செயின்ஸ் எல்லாம் வந்து. எல்லாமே வந்து ஃபுட்டாக தான் இருக்குது. திரும்பினா வந்து ஃபுட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோ வந்து பொரிச்சிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சின்னதாக சின்ன எக்கை வந்து எவ்வளோ சின்னதாக பொரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து என்னது, இந்த ஃபிஷ் பாலு, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாய் சாலான் ஃபிஷ் பால் அப்படின்னு 160 பாத் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுட் தான் இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி போட்டு வந்து போட்டு மாதிரி உள்ளே விட்ருக்காங்க, சதர்ன் ரீஜன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹேண்ட்மேடு, உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம், தெரியுதா? உங்கள் பேர் வச்சு அப்புறம் வந்து ஏதாவது சிம்பிள், அப்புறம் வந்து ஏதாவது ஆர்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷாப்பும் உள்ளே இருக்குது. நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணுறாங்க இந்த சியாம் சீ ஃபுட் சென்டரில். இது பை 5 get 1 ஃப்ரீ, இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பாருங்கள். எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், ஆல்மண்டு, அப்புறம் வந்து பிஸ்தாலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியல, 200 தாய் பார்த்துன்னு சொல்லி போட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி பாம்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாம்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை 4 get 2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சுற்றி எவ்வளோ கடைகள் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸோட பார்க்கும்போது வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட். எல்லாமே பார்க்குறதுக்கே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக்பேக்கர் சதீஷ். ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி. நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.